இப்போதைக்கு என்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா என்கிட்ட இருக்கிற ஜுவல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற ஜுவல்ஸ் தான் இருக்குது. என்கிட்ட சேவிங்ஸ் பண்ணது வந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து நேபாளில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தாலி தான் இருக்குது. ஸோ நேபாளில் வந்து தாலி எப்படி செய்வாங்க, எப்படி போடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி செயின் இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்ற ஜுவல்ஸ்லாம் நேபாளில் இருக்குது. நேபாளில் வந்து 24 கேரட் தான் போடுவாங்க. அதனால வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு என்கிட்ட வந்து தாலி, ஸோ நேபாளில் வந்து எந்த மாதிரி தாலி போடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி செயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னோட சேவிங்ஸில் வந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேபாளி தாலி வந்து எப்படி போடுவாங்க, எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சில பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பட் நான் சொல்லலை. ஸோ அது வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நேபாளில் வந்து தாலி எந்த மாதிரி போடுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் தாலி போடுவாங்க. ஸோ இது வந்து டாலர், இது வந்து பாசி மாதிரி, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தாலி போடுவாங்க. இந்த பாசி வந்து என்ன கலர்லாம் போடலாம். ரெட் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், எந்த கலர் வேணாலும் போடலாம். ஸோ நான் வந்து ரெட் கலர் வாங்கினேன். சில பேர் வந்து பிளாக் கலர் கூட வாங்குவாங்க, எல்லோ கலர், க்ரீன் கலர், எல்லா கலரும் வாங்குவாங்க. எனக்கு வந்து ரெட் கலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா இது வந்து பாசி மாதிரி தான் தெரியும். ஸோ எங்கள் நேபாளில் வந்து இது தாலி. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் நேபாளில் வாங்கியிருந்தேன். பாப்பா போய் நேபாளில் விடும்போது இது வந்து அரை கிராமில் வந்து தாலி. ஸோ இந்த டாலர் மட்டும் 1/2 கிராம், பின்னாடி வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலாப்பில் இது டிசைன் மட்டும். இது வந்து ரெடிமேட் ஃப்ரெண்ட்ஸ், டாலர் வந்து ரெடிமேடாக விற்பாங்க. ஸோ இது வந்து 1/2 கிராம். அதுக்கப்புறம் இது 1/2 கிராம் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 6500 ரூபா. என்சினா நேபாளி கரன்சி வந்து 6500 ரூபா. அப்படின்னா இந்தியன் கரன்சி வந்து 4000 ரூபா. இங்கே 4000 வந்து ஃப்ரெண்ட்ஸ், நேபாளில் வந்து 6500 ரூபா வேல்யூ. ஸோ 4000 ரூபா இந்தியன் கரன்சிக்கு வந்து நான் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் நேபாளில் வந்து இந்த மாதிரி தான் தாலி போடுவாங்க. வேறு மாடலில் கூட போடுவாங்க. ஸோ நான் அது வந்து நேபாளுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மம்மி போட்டிருக்காங்க. அது வந்து நேபாளுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நிறைய ஜுவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜுவல்ஸ்லாம் போடுவாங்க நேபாளில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேபாளில் வந்து இந்த மாதிரி தான் தாலி போடுவாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளியில் வந்து செயின், இது வந்து நாங்கள் வாங்கல. அக்கா வந்து என்னோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெள்ளி செயின், இதோட ரேட்டு வந்து 1500 ரூபா. இங்கே தான் வாங்கினது, தமிழ்நாட்டில் தான் வாங்கினது, தென்காசியில். ஸோ இது வந்து வெள்ளி செயின் பாப்பாக்காக வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நேபாளுக்கு போகும்போது மறந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போக. ஸோ இனிமேல் யாராவது போனால் இல்லைன்னா அக்கா கூட வந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறலாம், இல்லைன்னா ரிசர்வ் போடுவான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி செயின். ஸோ இந்த 2 ஜுவல்ஸ் தான் என்கிட்ட இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த காதில் ஜிமிக்கி கம்மல் வாங்கின வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இது ஒன்று வாங்கினேன். என்னோட உண்டியல் சேவிங்ஸில் வந்து வாங்கினது இந்த கம்மல். இல்லை, ஃபுல் காசு போடல, பழசு சேஞ்ச் பண்ணி வாங்கினது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேபாளில் லேடிஸ் வந்து எப்படி தாலி போடுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து நான் பேக் கேமராவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மூக்குத்தி, இது வந்து எங்கள் மம்மி டேடி சின்ன பிள்ளையிலே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த மூக்குத்தி வந்து நான் எப்பவுமே கழட்டுனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த ரிசப்ட் டெலிவரி ஆகும்போது வந்து டாக்டர் வந்து எடுக்க சொன்னாங்க. நர்ஸ் எல்லாமே எடுங்கன்னு சொன்னால் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கவே முடியல. அக்கா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அக்காவாலே முடியல. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனால் எந்த ஜுவல்ஸும் போடக்கூடாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மூக்குத்தி வந்து எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. 2-3 பேர் ட்ரை பண்ணி பார்த்தோம், யாராலையும் எடுக்க முடியல. ஸோ அப்படியே விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நான் எப்பயாவது வெளில போகும்போது தான் போடுவேன், வீட்டில் இருக்கும்போது போட மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இது வரைக்கும் போட்டிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக போடுங்கன்னு சொன்னேன். லென்த்தாக பாசி கோத்துங்கன்னு சொன்னேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெட் கலர், எனக்கு வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெள்ளி செயின் போடுறேன். அது வந்து நான் இன்னும் போட்டதே இல்லை. வெள்ளி செயின் வந்து நான் எப்பயும் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பாப்பாவோட செயின் வந்து நான் போட போகிறேன். போட்டு பார்க்கலாம், ஜஸ்ட் ட்ரை மட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளி செயின் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எடுப்பாக இருக்குது. தீபாவளிக்கு வந்து வெள்ளி செயின் வாங்கலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். போட்ட உடனே பிளான் பண்ணிட்டேன். ஸோ வெள்ளி செயின் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான். நல்லா இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.